சீமான் பலாத்காரம் செய்த பெண்ணுக்கான வழக்கு, இப்படியே செய்திகள் சீமான் பங்களாவில் குண்டு வீசு, எல்லாம் வந்து அவருக்கு வந்து தவறான ஒரு இமேஜை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் மக்கள் மத்தியில அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை ஊடகங்கள் கையில் எடுக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப முதல்ல சமன் வந்து ஒட்டும்போது எதுக்கு மீடியாவை கூட்டு வந்தாங்கிறது தெரியல. அப்ப முழுக்க ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவர் மேல ஒரு கெட்ட ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும், ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்குங்கிறது தெரியுது. 2வது முறை வந்து அந்த காவல் ஆய்வாளர் கதவை தட்டி எங்களுடைய பாதுகாவலர், அதாவது எங்களுடைய தலைமையினுடைய மெய்ப்பாதுகாவலராக இருக்கக்கூடிய அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் என்னன்னு கேட்கறதுக்குள்ளாரையும் அவரை வந்து அடிதடி பண்ணி அத்துமீறி அவரை வந்து அடிச்சு, அவர் ரொம்ப தன்மையானவர். பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். பாதுகாப்பு படை பிரிவுல வந்து எக்கச்சக்க எக்ஸ் ஆர்மி மென் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில. இவர் வீட்டிலேயே வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவரை நீங்க பண்றீங்க, அவரை அடிக்கிறீங்க, அவரை உதைக்கிறீங்க, அவர் நீங்க வாங்க வந்து ஜீப்ல உட்காருங்க, ஏன் கிழிச்சிங்க, இது தவறுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு பண்ணா கூட நாகரிகமா வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனால் அவர் சட்டையை பிடிச்சு இழுத்து, அவர் சட்டையை கிழிச்சு, அவரை பிடிச்சி அப்படியே ஒரு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஜீப்ல உட்கார்ந்து, அந்த ஜீப்ல உட்காரும்போது தான் அவர் என்கிட்ட துப்பாக்கி இருக்குங்கிற தகவலையும் சொல்றாரு. ஏன்னா ட்ரிகர் திடீர்னு ஆக்சிடென்டலா வந்து புல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற பயத்துல மேபி அவர் சொல்லியிருக்கலாம்.